spring constant K1 and K2 are joined in series, the effective spring constant is ரெண்டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட சீரீஸ்ல கனெக்ட் பண்ற ஆன்சர் வந்து 1/k ஈக்குவல் டு 1/k1 பிளஸ் 1/k2 தான். எப்படி சார் இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படின்னா, மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் x1, இதுல ப்ரொடியூஸ் ஆன டிஸ்பிளேஸ்மெண்ட் x2, இதுல ப்ரொடியூஸ் ஆனது x1, இதுல ப்ரொடியூஸ் ஆனது x2, மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் x. உனக்கு ஃபார்முலா தெரியும், மொத்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் kx. இதுதான். ஆனா எல்லாத்துலயும் ஆக்ட் பண்ண ஃபோர்ஸ் சேம் தான். இதுல நீ கொடுக்குற ஃபோர்ஸ், இந்த ரெண்டுல ஆக்ட் பண்ண ஃபோர்ஸ், இண்டிவிஜுவல் ஆக்ட் பண்ண ஃபோர்ஸ் சேம். இதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன வரும்? F is equal kx. இது கேன்ற மொத்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், அதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ F is equal to ஃபர்ஸ்ட் கேஸ் K1 x1, ரெண்டாவது கேஸ் F is equal to K2 x2. X is equal to x1 plus x2 போட்டோன்னு இந்த ஃபார்முலா என்ன ஆயிரும்? K into x1 இருக்க இடத்துல என்ன போடலாம்? F by x1 F by K1 போடலாமா? புரியுதா பாருடா. X is equal to இந்த இடத்துல x1 plus x2 போட்டேன். x1 இருக்க இடத்துல F by K1 plus F by K2 போட்டலாமா? நல்ல யோசி. என்ன இது ரெண்டையும் தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். F வச்சு ஈக்குவேட் பண்ணிடு. அப்போ இல்ல வெயிட் x is series நம்ம போட்டது ரைட் தான். K into x1 plus x2 கரெக்ட் தாங்க. K காமன் எடுத்தேன், x1 plus x2. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் F is equal to K1 x1, F is equal to K2 x2. x1 will be equal to F by K1, x2 will be equal to F by K2. அப்போ இந்த இடத்துல x வெளியே எடுத்து, அப்ப நமக்கு புரியும். X is equal to F by K, which is equal to x1 plus x2. புரியுதா பாரு. அப்ப F by K equal to x1 இருக்க இடத்துல F by K1 போட்ட, x2 இருக்க இடத்துல F by K2 போட்ட, F காமன் எடுத்து கேன்சல் பண்ணேன்னா இந்த ஸ்டெப் வந்துருமா? 1 by K equal to 1 by K1 plus 1 by K2. இது LCM எடுத்தேன்னா K1 K2 மேல K1 plus K2. ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா அப்போ K will be equal to K1 K2 divided by K1 plus K2 is the net spring constant. அப்போ சிம்பிளா தெரிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாம் நீ போட்டு மைண்ட் விட்டுறவே கூடாது. சீரீஸ்ல இருந்தாலே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் ஆகும். ஆனா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 1 by K equal to 1 by K1 plus 1 by K. இதே பேரலா இருந்தா K1 plus K2 டைரக்டா போட்டு போயிடலாம்.